தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் இளம் பெண்ணிற்கு வேலை வாங்கி தருவதாக கூறி தாவேக நிர்வாகிகளே பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவத்திற்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி மேற்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் பாலமுருகன் மற்றும் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி ஜெயபால் இருவரும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண்ணை வேலை வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றி கூட்டு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு குறித்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய தாவேக தலைவர் விஜய், அவரது கட்சியினரே குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் எனவும், மேலும் மாற்று அரசியல் என கூறி ஆட்சிக்கு வந்த தாவேக இன்று திமுகவின் பாதையிலேயே பயணிக்கிறதா எனவும் அண்ணாமலை ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றவாளிகள் இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இதுபோல பெண்கள் பாதுகாப்பு கவலைக்குள்ளாகும்படியான சம்பவங்கள் நடைபெறாதவாறு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் எனவும் தாவேக அரசிற்கு தனது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.